உங்க குழந்தை அடம் பிடிச்சுட்டே இருக்கா, சமாளிக்க முடியலையா? இந்த 4 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1 குழந்தைங்க ஏதாவது கேட்டா, அது தேவையில்லைன்னா, நோ சொல்லி பழகுங்க. நோ சொல்லாம குழந்தைய வளர்த்த முடியாது. 2வது நீங்க நோ சொல்லி குழந்தை அழுதுச்சுன்னா, அழட்டும்னு விடுங்க. குழந்தைய அழாம வளர்த்த முடியாது. 3வது இப்போ ஒரு பேரண்ட் வந்து நோ சொல்லி, அது வேண்டான்னு சமாதானப்படுத்துறப்ப, இன்னொருத்தர் குறுக்க வந்து பரவால்ல குடுத்துருன்னு தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அது குழந்தை அட்வான்டேஜா எடுத்துக்கும். 4வது இப்ப குழந்தைக்கு அத புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தது. இப்ப 3 வயசு, 4 வயசுல பேச ஆரம்பிச்சுட்டா நம்ம சொன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணா புரிஞ்சுப்பாங்க. அப்ப ஏன் நோ சொல்றேங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. கண்டிப்பா அடம் பிடிக்கிறத நம்ம ஈஸியா சமாளிக்க முடியும். அடம் பிடிக்கிற குழந்தைக்கு நோ சொன்னா அழுதுட்டே இருக்கு. என்ன பண்றது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்ப 5 வயசு, 6 வயசு குழந்தைய வந்து நீங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்ப வெளில போலாம், இல்ல வேற டாய்ஸ் குடுக்குறது. 7, 8 மாசத்துல இருந்தே அடம் பிடிச்சு அழுக ஆரம்பிக்கும். அப்ப இருந்தே நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்பர் 2 அ எவ்ளோ தூரம் அழுகுதுன்னு பாருங்களேன். எவ்ளோ நேரம் அழுகும்? ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், சில குழந்தைங்க நாள் ஃபுல்லா அழுகுது. பசியா இருந்தா அந்த குழந்தை உங்ககிட்ட திரும்ப வரும். இது ஒரு 4, 5 இன்சிடென்ட்ஸ் மேனேஜ் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். என்ன அழுதாலும் எனக்கு கிடைக்காதுன்னு. ஸோ, அப்ப ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். நம்பர் 3 சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு டாய்ஸோ, ஒரு பேனாவோ, ஒரு ட்ரெஸ்ஸோ, ஐஸ்கிரீமோ வாங்கி குடுத்துறலாம். பட் பெரியவங்களானா 2,00,000க்கு ஃபோன் கேட்கறாங்க, 30,00,000க்கு கார் கேட்கறாங்க, 50,00,000க்கு எனக்கு இந்த மாரி ஒரு பிசினஸ் வச்சு குடுன்னு கேட்கறாங்க. ஸோ டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பா நீங்க நோ சொல்லி தான் தீரணும். நெறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, நாங்க நோ சொன்னாலும் மதர் இன் லாஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து எஸ் சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அதற்கு இந்த 4 டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1 கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்ட நீங்க உட்கார்ந்து பேசுங்க. இந்த மாரி வீடியோஸ் ப்ரொஃபஷனல் போட்ட வீடியோஸ் காமிங்க. அடமெண்ட்ஸா இருந்தா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தரக்கூடாது. பின்னாடி அவங்களோட டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. புரிஞ்சுப்பாங்க. நம்பர் 2 நம்ம ரோல் மாடலா இருந்து சில விஷயங்கள நம்ம எப்படி அடமென்சிய ஹேண்டில் பண்ணி காமிக்கணும். இப்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாலே குழந்தை அழுகிறத நிறுத்திடுது அப்படிங்கிறத நமக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணி காமிச்சா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்பர் 3 கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல நான் குழந்தைய வளர்த்தலையான்னு. பட் புரிய வைங்க. அந்த காலம் வேற, இந்த காலத்துல வேற. அந்த காலத்துல எந்த குழந்தையும் இவ்வளவு பூனை வச்சுட்டு இருக்கலாம். அந்த காலத்துல இவ்வளவு குழந்தை உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லல. 5 வயசு குழந்தை வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லல. ஸோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேரண்டிங் ஸ்டைல் மாறணும். நம்பர் 4 அவங்க கேட்கவே மாட்டேன்னாங்கன்னா, நீங்க பவுண்டரி செட் பண்ணி தான் தீரணும். இந்த குழந்தை இந்த மாரி தான் பேரண்டிங் இருக்கு. இதுதான் குட் ஸ்டைல். இப்படிதான் நம்ம வளர்ப்போம்னு நீங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து அவங்களுக்கு அவங்க அப்செட் ஆனாலும், நீங்க அத புரிய வைக்க ட்ரை பண்ணி பவுண்டரி செட் பண்ணுங்க. சரியாயிடும். அடம் பிடிக்கிற குழந்தைய அடிக்கலாமான்னா, கண்டிப்பா அடிக்கக்கூடாது. அது நோ சொல்லிட்டீங்கன்னா, ஃபார்மா கன்சிஸ்டன்ட்டா நோ சொல்லுங்க. அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிச்சா என்ன ஆகும் அப்டின்னா, அந்த குழந்தை பவர்லெஸ் ஆகவும், பெற்றோர்கள் வந்து பவர்ஃபுல்லாவும் ஃபீல் பண்றோம். ஸோ அப்போதைக்கு அந்த குழந்தை பயப்படுது. ஆனா அது என்ன கத்துக்கும் அப்டின்னா, ஓகே நம்மள விட சின்னவங்கள, மத்தவங்கள அடிக்கலான்னு கத்துக்குது. ஸோ அதனால தான் அந்த குழந்தைக்குள்ள வயலன்ட் பிஹேவியர் வந்து மத்த குழந்தைகள அடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களானோனே சில சமயம் வயசான பெற்றோர்களையும் குழந்தைங்க அடிக்கிறாங்க. ஸோ இந்த பிஹேவியர் இதுலருந்து தான் வருது. கண்டிப்பா இத கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்றது என்ன அப்டின்னா, நான்லாம் எங்க அப்பா, அம்மா அடிச்சு தான் என்ன வளர்த்துனாங்க. ஸோ இப்ப நான் ஏன் அடிக்கக்கூடாது அப்டின்னு கேட்கிறோம். இத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல எந்த குழந்தையும் 5 வயசுல எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுச்சுன்னு சொல்லல. நீ அடிச்சேன்னா போலீஸுக்கு போயிடுவேன்னு சொல்லல. நான் அடிச்சேன்னா இது பிசிக்கல் அபியூஸ்ன்னு சொல்லல. ஸோ சோசியல் மீடியானால நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு தெரியுது. ஸோ நம்மளோட பேரண்டிங் ஸ்டைல மாத்தி தான் தீரணும். குழந்தைய அடிக்கக்கூடாது. இந்த காலத்து பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் குழந்தை என்ன அடிக்குதுங்கிறாங்க. ஆ, அடிடா அடி நல்லா பாத்துக்கடி உன் பையன் அடிக்க வர்றான். தலைகீழா மாறிடுச்சு லைஃப். ஸோ அப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. நம்பர் 1 கண்டிப்பா நீங்க திரும்பி அடிக்கக்கூடாது. திரும்பி அடிச்சா நம்மளும் திரும்பி அடிக்கலாம்ன்ற பழக்கம் வந்துட்டே தான் இருக்கும். அன்லெஸ் நீங்க அடிக்கிறத நிறுத்த வரைக்கும் குழந்தை உங்கள அடிக்கிறத நிறுத்தாது. இது டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அடிக்கிறத நிறுத்துங்க. நம்பர் 2 அப்ப அடிக்கிறப்ப நான் அடி வாங்கணுமா அப்படின்னா, அடிக்கிறத நிறுத்த ட்ரை பண்ணுங்க. இப்ப கைய குறுக்க வச்சு தடுக்கிறது, இல்ல மத்தவங்கள ஹெல்ப் கூப்பிடுறதுன்னு தடுக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3 அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாரி நீ பண்ணக்கூடாது. பண்ணேன்னா இந்த கான்சிக்வென்ஸ் வரும். அப்படின்னா, இப்ப இன்னைக்கு நான் டிவி பார்க்க நான் உனக்கு அலோ பண்ண மாட்டேன். இந்த வீக்கெண்ட் வெளில கூட்டு போறத நான் கட் பண்ணிடுவேன்னு, அந்த ஒரு கான்சிக்வென்ஸ் இருக்கிற மாரி அது புரிய வைங்க. நம்பர் 4 நம்ம வீட்ல வந்து இப்ப சில சமயம் பெற்றோர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிறாங்க. இல்ல நம்ம குழந்தைகள அடிக்கிறோம். அத பார்த்து தான் குழந்தைங்க கத்துக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீட்ல அடிக்கிறத நிறுத்துனோம்னா, குழந்தைகளும் அடிக்கிறத நிறுத்துவாங்க. அடமென்ட்டா இருக்கிற குழந்தைங்க ஸ்ட்ராங்கா வருவாங்க, நல்ல லீடரா வருவாங்க அப்படின்னு. பட் எல்லா குழந்தைகளும் அப்படி கிடையாது. அந்த டிஃபரன்ஸ வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11 வயசு குழந்தை அப்பா, அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. கேட்டா
அவனால நல்லா படிக்க முடியும், 90 மார்க் வாங்க முடியும், அவன் 70 தான் வாங்குறான்னாங்க. நான் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த பையன் தெளிவா சொல்றான், ஃபியூச்சர்ல ஃபுட்பால் கோச் ஆகணும். ஃபுட்பால் கோச் ஆகுறதுக்கு நான் எதுக்கு 90 மார்க் வாங்கணும்? கரெக்ட் தானே? ஆனா டெய்லியும் அவன் 2 மணி நேரம் ஃபுட்பால் விளையாட போறான், கோச்சிங் போறான். ஸோ அவன் என்ன ஆகணுங்கிறது தெளிவா இருக்கான். அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவன் பண்ணிக்கிட்டு, அப்பா அம்மாட்ட எனக்கு 90 மார்க் தேவையில்ல, 70 மார்க் போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளா இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பா நல்லா செட்டில் ஆவாங்க, நல்ல லீடரா வருவாங்க. பட் அதே சமயத்துல அப்பாட்ட 2,00,000 எனக்கு ஃபோன் வாங்கி கொடு, 4,00,000 பைக் வாங்கி கொடுக்குறேன்னு அடம் பிடிச்சிட்டு வீட்ல படுத்திருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா லீடர் ஆக முடியாது. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க.